அக்கா தங்கச்சிங்களான சந்திரிகா ஹரிதா வேலைக்காக அலைஞ்சு அலைஞ்சு ஒரு மரத்துக்கடியில ரொம்ப சோர்வாயி நின்னுகிட்டு இருந்தாங்க. அக்கா, சித்தி சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் துரதிருஷ்டசாலிங்கல்ல. ஆமா தங்கச்சி, ஆமா தங்கச்சி, நம்ம நடத்திக்கிட்டு இருந்த ஃபாஸ்ட் ஃபுட் வியாபாரம் இப்ப நஷ்டமாயி நம்ம 2 பேரும் இன்னைக்கு வேலை இல்லாம இந்த மாதிரி நடு ரோட்ல நிக்கிறோம். அப்படின்னா நம்ம துரதிருஷ்டசாலி எல்லாமே அதிர்ஷ்டசாலியா? அக்கா, 1 நாள் 2 நாள் இல்லக்கா, நம்ம ஒரு வாரத்துல இருந்து வேலைக்காக கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். நம்மள பாக்குறவங்க, ஓஹோ நீங்களா அன்னைக்கு திமிர் எடுத்து போய் ஃபாஸ்ட் ஃபுட் வியாபாரத்தை நடத்துனீங்கல்ல, அதுல இப்போ நல்லா ஓடிக்கிட்டு இருந்ததை நாசமாக்கிக்கிட்டீங்க அப்படின்னு ரொம்ப நக்கலா ரொம்ப கேவலமா கண்ணுக்கு முன்னாடியே பேசுறாங்க. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்க முடியாதுன்னு முகத்துக்கு நேரா சொல்றாங்க அக்கா அப்படின்னு சொல்லி கண்ணீரை விட்டுக்கிட்டு இருந்தா. அக்கா, எதுக்குக்கா அழுந்துகிட்டு இருக்க? அந்த கடவுள் நம்மளுக்கு சரியான தண்டனை தான் கொடுத்திருக்காரு. இந்த தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். சரி தங்கச்சி, நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறமா வரேன். அக்கா, எங்க போற? நான் எங்கேயாவது நம்மளுக்கு வேலை கிடைக்குதான்னு தேடிட்டு வரேன். அக்கா, இந்த மாதிரி வேலைக்காக அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்துறதை விட்டுட்டு அந்த சின்னம்மாவோட கடைக்கு போய் அங்க ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டு பாக்கலாம். எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு சின்னம்மாவோட கடைக்கு போறது? அக்கா பரவாயில்லக்கா அப்படின்னு வேலைக்காக சின்னம்மா ஹோட்டலுக்கு போனாங்க. ரோட்டோரத்துல சின்னம்மா ஒரு சின்ன டிஃபன் கடையை வச்சுக்கிட்டு அவங்களோட புருஷனோட உதவியால வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சின்னம்மா, சொல்லுங்க. நான் பொருளுங்க வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேனே, இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் வியாபாரம் செஞ்சு நஷ்டமானாங்களே சந்திரிகா ஹரிதா, அவங்கள பார்த்தேன். நீங்க அவங்க கிட்ட பேசுனீங்களா? இல்ல, நான் அவங்கள பார்த்தது மட்டும்தான். அவங்க 2 பேரும் ஒரு பக்கத்துல நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெரிய பொண்ணு இருக்காளே சந்திரிகா, அவளும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா. நான் பேசலான்னு தான் போனேன், ஆனா நம்மளுக்கு செஞ்ச துரோகத்துக்கு திரும்பி வந்துட்டேன். ஆமாங்க, நம்ம எதுக்காக அவங்களுக்காக கவலைப்படணும்? நம்மளுக்கு இப்போ இந்த டிஃபன் சென்டர் இருக்குல்ல, இந்த வியாபாரத்தை நடத்திக்கிட்டு நம்ம போலாம். சரி சின்னம்மா அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு வர கஸ்டமர்கிட்ட வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ரோட்ல நடந்துகிட்டு வரும்போது ரோட்டு ஓரத்துல சின்னம்மாவோட டிஃபன் கடையை பார்த்து அக்கா தங்கச்சிங்க ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. ஹரிதா, அந்த டிஃபன் கடையில இருக்கிறது சின்னம்மா தானே? ஆமாங்கா, சின்னம்மா தான். ஃபாஸ்ட் ஃபுட் வியாபாரம் பண்ணி நஷ்டமானதுக்கு அப்புறம் இப்போ இந்த ஹோட்டல்ல தான் வேலை செய்யறாங்க போல. சரி வா, அவங்க கிட்ட ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டு பாக்கலாம். அவங்க எப்படியும் அந்த பக்கம் இந்த பக்கம் வேலைக்கு போவாங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி வா, அவங்க கிட்ட வேலை எங்கேயாவது இருக்கான்னு கேட்கலாம். அவங்க கண்டிப்பா நம்மள புரிஞ்சுக்குவாங்க. சரிக்கா, சரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற சின்னம்மா கடைக்கு வந்தாங்க. சின்னம்மா அவங்கள பார்த்து கண்டுக்காம, என்னம்மா, என்ன வேணும்? என்ன டிஃபன் சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் மூஞ்ச பாத்துக்கிட்டாங்க. என்னம்மா, கேக்குறேன், பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்கம்மா, என்ன வேணும் உங்களுக்கு? டிஃபன் சாப்பிடுறதா இருந்தா சாப்பிடுங்க, இல்லனா வரவங்களுக்காவது வழி விடுங்க. எங்களை உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? உங்களை நாங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன எங்க கூட பிறந்தவங்களா இல்ல எங்க சொந்தக்காரங்களா? உங்களெல்லாம் நாங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு சின்னம்மா சொன்ன உடனே இவங்க சொன்னது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அக்கா, நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இதே சின்னம்மா நம்ம கிட்ட வந்து உதவின்னு நின்னப்போ நம்ம இந்த பேச்சியதான்க்கா சொன்னோம். ஆமா தங்கச்சி, இங்க இருக்கிறது நம்மளுக்கு நல்லது இல்ல. சரி வா, இங்க இருந்து கிளம்பலாம். அக்கா, எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுக்கா, சாப்பிட ஏதாவது கேட்டு பாக்கலாமா? சின்னம்மா நம்மள பத்தி ஞாபகம் வச்சுக்கல, நம்ம சொன்னதை மட்டும்தான் அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க. அதனால இதுக்கப்புறம் இங்க நின்னா நம்மளுக்கு மரியாதை இருக்காது. வாமா, நம்ம தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடலாம். இங்க நிக்கிறதே ரொம்ப அசிங்கம் நம்மளுக்கு. பரமா காசு கொடுக்குறோம், டிஃபனை கொடுங்கன்னு கேட்டா கூட அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை அப்படின்னு இருக்கவே இருக்காது. அக்கா, தாகமா இருக்குக்கா, இருக்கா தண்ணி குடிச்சுக்கிறேன். இங்க சாப்பிடுறவங்களுக்கு மட்டும் தான் தண்ணி, மத்தவங்க எல்லாம் தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் மூஞ்ச பார்த்தாங்க. அவங்கள பார்த்து லிங்கையாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. தங்கச்சி கிளம்பலாமா அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ரோட்ல நடந்துகிட்டு போகும்போது, தங்கச்சி அது சின்னம்மாவோட கடை தான், அவங்க அங்க வேலை செய்யல. ஏங்கா, உனக்கு பார்த்து கூடவா புரியல? அக்கா, அந்த டிஃபன் கடை சின்னம்மா அவங்களதுதான். நம்ம பணம் இருக்கும்போது ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். ஆமா தங்கச்சி, நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதிகமா லாபம் வருதுன்னு ரொம்ப திமிரு பிடிச்சி ஆடிட்டோம். நம்ம செஞ்சது கூட பெரிய தப்பு தானே. ஆமாங்கா, சரிக்கா, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் பேசிக்கிட்டு வீட்டுல வந்து தண்ணிய குடிச்சிட்டு பெட்ல உக்காந்தாங்க.
இப்படி அவங்க வாழ்க்கைய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நேரமாச்சு. மறுநாள் காலையில அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் எந்திரிச்சு உக்காந்துக்கிட்டு டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது புருஷோத்தம் அப்படிங்கிறவரு ஒருத்தர் வந்தாரு. யாரு நீங்க? அம்மா, நான் புருஷோத்தம், உங்க அம்மா சாவித்திரியோட அப்பா. அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. உங்க அம்மா எங்களுக்கு பிடிக்காத இடத்துல கல்யாணம் பண்ணான்னு அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டோம். அதுக்கப்புறம் உங்க அப்பாவோட சாவுக்கு கூட வரல. இப்ப எதுக்காக வந்தீங்க? எங்களை பாக்கலான்னா? நான் இந்த ஊர்லயே இல்லம்மா. அவங்க வேண்டாம் இவங்க வேண்டான்னு யோசிச்சு யோசிச்சு கடைசியில எனக்கு யாருமே இல்லாம ஒத்தையில ஆயிட்டேன். இவ்வளவு நாளுக்கு அப்புறம் இந்த பேத்திங்க தான் இப்ப உங்களுக்கு நினைப்புக்கு வந்தாங்களா? ஆமாமா, நான் வந்தது வேணா உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிருங்க. நான் தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பிடுறேன். ஆனா இந்த பணத்தை மட்டும் வேண்டான்னு சொல்லாதீங்க. இந்த பணம் உங்களுக்கு சேர வேண்டியதுதான். அப்படின்னு சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. வேண்டாம், முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. இந்த காசை வாங்கிக்கிட்டு எங்க காசை தொலைச்சிங்களோ அந்த இடத்துலயே காசை சம்பாதிச்சு காட்டுங்க. அப்போ உங்களுக்கு எங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு போல. எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்போ இங்க வந்திருக்கேன். ஃபாஸ்ட் ஃபுட் வியாபாரத்துல நீங்க பணம் வந்த உடனே திமிரு பிடிச்சி ஆடி மொத்த காசையும் தொலைச்சு நின்னீங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே 2 பேரும் தலைகுனிஞ்சு நின்னாங்க. இங்க பாருங்கம்மா, பணம் எவ்வளவுதான் கையில இருந்தாலும் அடக்க ஒடக்கமா திமிரு இல்லாம இருக்கணும். சரி, இப்போ இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க 2 பேரும் ஒழுங்கா வியாபாரத்தை செய்யுங்க. வேணும்னா நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன். சரி தாத்தா, நீங்க எங்க கூடயே இருந்துக்குங்க. அன்னையில இருந்து அவங்க எல்லாமே ஒரே வீட்ல இருந்துகிட்டு 3 பேரும் உக்காந்துகிட்டு முடிவெடுத்தாங்க. அக்கா, நம்ம ஒரு வெஜ் டிஃபன் சென்டரை ஆரம்பிக்கலாமா? தங்கச்சி, எல்லா பக்கமும் எல்லாரும் வெஜ் டிஃபன் சென்டரை தான் ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக ஒரு சேஞ்சுக்காக நம்ம நான்வெஜ் டிஃபன் சென்டரை ஆரம்பிக்க கூடாது? நம்மளுக்கு நான்வெஜ் செய்ய தெரியும் தானே, அதனால நம்ம தலைக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நான்வெஜ் டிஃபன் சென்டரை ஆரம்பிக்கலாம். அக்கா, நீ சொல்றது கூட உண்மைதான்க்கா அப்படின்னு பேசி அவங்க எல்லாரும் ஒரு முடிவெடுத்து வியாபாரத்தை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணாங்க. அவங்க தாத்தா சந்தோஷப்பட்டுக்கிட்டு, நீங்க நல்ல முடிவை தான் எடுத்திருக்கீங்க. இதுக்கப்புறமாவது நீங்க 2 பேரும் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து நல்ல விதமா வியாபாரத்தை செய்யுங்க. சரி தாத்தா அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து ரோட்டோரத்துல நான்வெஜ் டிஃபன் சென்டரை ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னையிலிருந்து நானும் என் தங்கச்சி என் தாத்தா 3 பேரும் சேர்ந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான்வெஜ் டிஃபன் சென்டரை ஆரம்பிச்சிருக்கோம். உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சிக்கன், மட்டன், ஃபிஷ், எக் இப்படி எல்லா நான்வெஜ் ஐட்டமும் எங்க கடையில கண்டிப்பா கிடைக்கும். எக் போண்டா, சிக்கன் போண்டா இந்த மாதிரி ஸ்நாக்ஸுங்க கூட கண்டிப்பா குறைஞ்ச விலைக்கு எங்க ஹோட்டல்ல கிடைக்கும். இப்படி சந்திரிகா மைக்ல சொன்னா. முதல் நாள் அவ்வளவா வியாபாரம் ஆகலனாலும் அவங்க தாத்தாவோட பேச்ச கேட்டு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து 2 பேரும் ரொம்ப நல்ல வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னவோ ஹரிதா, 2-3 நாளா என் தலை ரொம்ப சொரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னக்கா சொல்ற? அப்போ மறுபடியும் உன் தலையில பேன் வந்துருச்சா? என்னவோ தலை சொரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தலையில கொஞ்சம் பேன் கிடைச்சது. சரி வா, நம்ம கிளாஸுக்கு போலாம். கிளாஸுக்கு போனதுக்கு அப்புறம் அங்கேயும் நிறைய பசங்க தலை சொரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன, உனக்கும் பேன் வந்துருச்சா? ஆமாண்டி, ஆனா அவ்வளவா ஒண்ணு இல்ல, ஆனா கொஞ்சமா பேன் இருக்கு. ஆமா, மஞ்சுளா மேடம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன, மஞ்சுளா மேடம் கிளாஸுக்கே வரல? மஞ்சுளா மேடம் வராம ரொம்ப நாளாச்சுல, எதுக்கு என்னன்னு விஷயம் தெரியல அரவிந்த். ஆனா கொஞ்ச நாளாவே மஞ்சுளா மேடம் வரல. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹேமா கிளாஸுக்கு வந்தா. சந்திரிகா, மேம் உன் கூட தானே ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, உங்ககிட்ட சொல்லியா? இல்ல, என்கிட்ட சொல்லவே இல்ல. இல்லையேமா, என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. சரி, பிரின்சிபல் கிட்ட கேட்கலாம் வாங்க அப்படின்னு எல்லா பசங்களும் பிரின்சிபல் கிட்ட போனாங்க. என்ன பசங்களா எல்லாம் இங்க வந்திருக்கீங்க? கிளாஸ்க்கு லெக்சர்ஸ் வரலையா? சார், அந்த விஷயமா தான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தோம். சார், கொஞ்ச நாளாவே மஞ்சுளா மேம் கிளாஸுக்கு வரல, அந்த விஷயமா தான் கேட்டுட்டு போலான்னு வந்தோம். ஏன், உங்களுக்கு விஷயம் தெரியாதா? மேம் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன, மேடம் ரிசைன் பண்ணி போயிட்டாங்களா? ஏன் சார்? சார், ಮೇಡಮೋಡ ಅಡ್ರೆಸ್ ಇರಂದ ಕುಡುಕறீங்களா? ஐயோ, நான் மேடம் ஜொತೆ அட்ரஸ் கேள்விக்கே மறுத்தோய்த்து. இப்படி சொன்னப்போ பசங்க ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு கிளாஸ் ரூமுக்கு திரும்பி போனாங்க. எல்லாரும் ரொம்ப கவலையா இருந்தாங்க. மேம் எதுக்காக இப்படி பண்ணாங்க? மஞ்சுளா மேம் இனிமே வரமாட்டாங்களா? நம்ம எல்லாரும் தலையில பேன் இருக்கு அப்படின்னு சொன்னப்போ மஞ்சுளா மேடம் தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மஞ்சுளா மேடம் இப்போ எங்க இருக்காங்கன்னே தெரியல. மஞ்சுளா மேடம் மறுபடியும் கூட்டிட்டு வரணும். என்ன சொல்ற மஞ்சுளா?
ஆமாண்டி, நீ சொல்றது கூட உண்மைதான். மேடமோட அட்ரஸ் எங்க இருக்குன்னு பாக்கலாம் சொல்லி பசங்க எல்லாம் ஒரு மீட்டிங்க போட்டாங்க. எப்படியாவது மேடமோட அட்ரஸ கண்டுபிடிக்கணும்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க. காவ்யா, திவ்யா, எல்லாரும் வாங்க, மேடம் இருக்கிற அட்ரஸ் தெரிஞ்சு போச்சு, நம்ம அவங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாங்க. ஆனா வீடு பூட்டு போட்டு இருந்தது. என்ன, மேடம் அட்ரஸ் கிடைச்சிச்சுன்னு வந்து பார்த்தா மேடம் வீடு பூட்டு போட்டிருக்கு. எங்க போயிட்டாங்க மேடம் அப்படின்னு பக்கத்து வீட்டு சுஜாதாவோட கதவு தட்டினாங்க. யாரு நீங்க? விநாயக சதுர்த்தி டொனேஷனுக்காக வந்திருக்கீங்களா? அதுக்கு இன்னும் நாள் இருக்கே, இப்பவே வந்துட்டீங்க. ஐயோ ஆண்டி, நாங்க டொனேஷனுக்காக வரல, பக்கத்து வீட்டு மஞ்சுளா மேடம் பத்தி விஷயம் தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம். அவங்க வீட்ல இல்ல, எங்க போயிட்டாங்க? ஐயோ, மஞ்சுளா மேடமா? அவங்க இந்த வீடு காலி பண்ணி போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சே. என்னது, மஞ்சுளா மேடம் வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? ஐயோ, அவங்களோட அட்ரஸ் இருந்தா குடுக்குறீங்களா? அவங்க அட்ரஸ் எல்லாம் எங்ககிட்ட இல்லப்பா, அவங்க போனதுக்கு அப்புறம் நான் வாங்கல. சரிங்க ஆண்டி, நீங்க இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அங்கிருந்து பசங்க கிளம்பிட்டாங்க. இப்போ மேடமோட அட்ரஸ் எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. மேடம் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல போய் கேட்டா ஏதாவது அட்ரஸ் கிடைக்கும்ல? குட், நல்ல யோசனை தான். சரி வாங்க போலாம் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து அந்த ஸ்கூலுக்கு போனாங்க. அப்பவே ஸ்கூலோட பெல் ஆயிடுச்சு. அப்போ மஞ்சுளா மேடம் அவங்க குழந்தைய கூட்டிக்கிட்டு நடந்து வர்றத பசங்க பார்த்து மஞ்சுளா மேடம் கிட்ட போனாங்க. மேம், என்ன மேம், நீங்க காலேஜுக்கு வரவே இல்ல? ஆமா பசங்களா, நீங்க என்ன இங்க? மேம், உங்களை தேடிக்கிட்டு உங்க வீட்டுக்கு போனோம். அப்பதான் சந்திரிகா உங்க குழந்தை இங்க படிக்கிற விஷயத்த பத்தி சொன்னா. ஓஹோ அப்படியா? நான் சில பிரச்சனையால காலேஜுக்கு வர்றத நிறுத்திடலான்னு நிறுத்திட்டேன். மேம், நீங்க காலேஜுக்கு வந்துதான் ஆகணும். மேம், எங்க தலையில எல்லாம் மறுபடியும் பேனு வந்துருச்சு, நீங்க எங்க காலேஜுக்கு வந்துதான் ஆகணும். இல்ல இல்ல, நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பசங்க எல்லாரும் மஞ்சுளா மேடம் கன்வின்ஸ் பண்ணணும்னு கன்வின்ஸ் பண்ணாங்க. சரி சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் வராம இருந்துருவேனா? சரி, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மஞ்சுளா மேடம் காலேஜுக்கு வர ஆரம்பிச்சாங்க. மேம், என்ன விஷயம் மேம்? எதுக்காக இந்த காலேஜுக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னு சந்திரிகா கேட்ட உடனே மஞ்சுளா மேடம் அக்கம் பக்கம் யாரு இருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்க. இப்படி அவங்களோட பிரச்சனைய சொல்ல ஆரம்பிச்சாங்க. சந்திரிகா, நீ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தலையில பேன் போறதுக்காக ஒரு மருந்து கொடுத்தல, அந்த மருந்தை போட்டதுக்கு அப்புறம் என் முடியெல்லாம் கொட்டி போச்சு. அதனாலதான் நான் இந்த காலேஜுக்கு வரல. அப்போ இப்ப தலையில இருக்கிறது விக்கா? ஆமா சந்திரிகா, என் தலையில இருக்கிறது விக்கு தான். இந்த விஷயத்த பத்தி நீ யாருக்குமே சொல்லாத. மேம், இல்ல மேம், நீ யாருக்கும் சொல்ல மாட்டேன். இப்படி கிளாஸ் ரூமுக்கு பசங்க வந்தாங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க மஞ்சுளா மேம். அப்போ ஜோரா காத்து வந்தது. அந்த காத்துக்கு மேடமோட விக்கு எகிரி போயிடுச்சு. அத பார்த்து கிளாஸ் ரூமுக்குள்ள இருக்கிற ஹேமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா. மேம், என்ன மேம், இதான் உங்க பிரச்சனை? ஹேமா, கொஞ்சம் வாய மூடு. மேடம் நம்மளுக்கு உதவி செய்ய இங்க வந்திருக்காங்க. நம்ம தலையில பேன் இருக்கும்போது மேடம் நம்மளுக்கு எவ்வளவு உதவி செஞ்சாங்க. மேடமோட பிரச்சனைக்கு நம்ம தான் ஏதாவது தீர்வு செய்யணும். மேம், சாரி மேம், சிரிப்பு வந்தது, அதான் சிரிச்சிட்டேன். உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கல மேம். எங்க அம்மா கிட்ட கேட்டு உங்களுக்கு முடிவர ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு பார்த்து மருந்த கேட்டு சொல்றேன் மேம். எங்க தலையிலயும் நிறைய பேன் ஆயிட்டு இருக்கு மேம். இப்படி அவளோட பிரச்சனைய கூட சொன்னா. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. மறுபடியும் தலையில எல்லாரும் பேனை சொரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாரும் தலையிலயும் பேன் அதிகமாயிடுச்சு. என்ன, மறுபடியும் உங்க தலையில பேன் வந்துருச்சா? நான் தலையில முடி இல்லன்னு எனக்கு பிரச்சனை, ஆனா உங்களுக்கு உங்க தலையில பேன் இருக்குன்னு பிரச்சனை. சரி, எங்க பாட்டி கிட்ட ஒரு மருந்த கேட்டுட்டு வரேன். மேம், நான் மறுபடியும் எங்க அம்மா கிட்ட சொல்லி அந்த பழைய மருந்தை ரெடி பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லி சந்திரிகா அவங்க வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லி மருந்த செய்ய வச்சு மறுபடியும் பசங்களுக்கு கொடுத்தா. ஆனா அந்த மருந்து போட்டதுனால மறுபடியும் பேனு தான் அதிகமாச்சு. ஏய், என்னடி, உங்க அம்மா சொன்ன மருந்த போட்டு மறுபடியும் தலையில பேன் அதிகமாயிடுச்சு. தலை சொரிஞ்சு சொரிஞ்சு தலை முழுக்க புண்ணாயிருக்கு. ஆமாண்டி, என் தலையிலயும் சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாயிருக்கு. அந்த நேரம் பார்த்து மஞ்சுளா மேடம் கிளாஸ் ரூமுக்கு வந்தாங்க. சந்திரிகா, நீ சொன்ன மருந்து போட்டு எனக்கு முடி வளரவே இல்ல. மேம், நான் நேத்து தானே மேம் மருந்து சொன்னேன், அதுக்குள்ள growth இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது. ஒரே நாள்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது கஷ்டம் மேம். மேம், எங்க தலையிலயும் பேன் அதிகமாயிருக்கு. நீங்க தான் ஏதாவது சொல்யூஷன் சொல்லணும். மறுபடியும் இந்த பேன் வரவே கூடாது. உங்களுக்காக எங்க பாட்டி கிட்ட ஒரு மருந்து கேக்குறேன்னு சொன்னேன்ல, எங்க பாட்டி மருந்து சொன்னாங்க.
வேப்ப இலை கூட இன்னும் கொஞ்சம் இலைங்களை பத்தி சொல்லிருக்காங்க. அந்த இலையெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணி அத தலைக்கு அப்ளை பண்ணா பேன் எப்பவுமே இருக்கவே இருக்காதா. அப்படி மஞ்சுளா மேம் சொன்ன உடனே பசங்களும் அந்த ரெமிடிய ட்ரை பண்ணலாம்னு நினைச்சாங்க. மேம், அது அப்ளை பண்ண மறுபடியும் பேன் வராதுல்ல? இங்க பாரு சந்திரிகா, பெரியவங்க சொல்றாங்கன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நான் முதல்லயே ஃபாலோ பண்ணிருந்தா என் தலை இப்படி ஆயிருக்காது. அதுக்கு தானே எப்பவுமே பெரியவங்க பேச்சை கேட்கணும்னு எல்லாரும் சொல்றது. ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் டிக்கெட் எடுத்துக்குவோம். அப்படி டிக்கெட் எடுத்து என்ன பிரயோஜனம்? அதுக்குதான் எப்பவுமே பெரியவங்க சொல்ற பேச்ச காது கொடுத்து கேட்கணும்னு. சரி, நம்ம தானே தப்பு பண்ணவங்க. இதுக்கப்புறமாவது நீங்க பெரியவங்க சொல்ற பேச்ச கேட்டு நடந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அந்த ரெமிடிய ட்ரை பண்ணாங்க. கொஞ்ச நாளுக்கு அது போட்ட உடனே தலை கசப்புன்னு தோணுனாலும் கொஞ்ச நாள்லயே அந்த கசப்பு அவங்களுக்கு பழகி போச்சு. இப்படி நாட்கள் போச்சு. 3 வாரத்துக்கு அப்புறம், மேம், எங்க தலையில பேனெல்லாம் செத்து போச்சு மேம். இப்ப தலை சொரியறதே இல்ல. ஏய் ஏமா, ஆமாண்டி, என் தலையிலயும் இப்ப பேனே இல்ல. இப்படி எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் எல்லா காலேஜ்ல இருந்துட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இந்த காலேஜே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போன என்ன மறுபடியும் இந்த காலேஜுக்கு கூட்டிட்டு வந்து என்னோட பிரச்சனைய நீங்க சால்வ் பண்ணீங்க. என் தலையில இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முடி வளர்ந்துகிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க மட்டும் இல்லனா நாங்களும் இருக்க மாட்டோம் மேம். உங்களால எங்க கிளாஸ்ல நிறைய பேருக்கு பேனே இல்ல. இதுக்கப்புறம் பேனு வந்தாலும் பயம் இல்ல, எங்க மஞ்சுளா மேடம் இருக்காங்கல்ல. ஆமா ஆமா, நானும் வேப்பிலைய கொண்டு வந்து குடுக்கறேன். டேய், நீ விட்டா வேப்பிலையில பஜ்ஜிய போட்டு குடுத்துருவேடா. இப்படி அவங்க தலையில இருக்கிற ஒரு சின்ன பேனு அவங்க நடுவுல ஒரு ஒத்துமைய உருவாக்கிச்சு. மஞ்சுளா மேடமும் காலேஜுக்கு திரும்பி வந்தாங்க. மத்தவங்களுக்கு பிரச்சனை வந்தா எல்லாருமே ஒத்துமையா சேர்ந்து நின்னா எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்.